Hey guys, welcome back to my channel. போன வீடியோவில் நம்ம இந்த USB போர்டு பார்த்தோம். இது வந்து ஒரு QC2, QC3 சப்போர்ட் பண்ணுற போர்டு. இது நான் பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த போர்டு வச்சு நம்ம இப்போ ஒரு பவர் பேங்க் செய்யலாம். இந்த பவர் பேங்க் வந்து நீங்கள் சோலார்லேயும் சார்ஜ் பண்ணலாம், இல்லை லேப்டாப் அடாப்டர் வச்சும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம 3D பிரிண்டட் கேஸ் ஒன்று செஞ்சோம். அது தவிர்த்து இந்த பேட்டரி பேக் செஞ்சுருக்கோம். இது வந்து லித்தியம் அயன் 21700 செல்ஸோட பேட்டரி பேக், 3S 16 amp பவர். இந்த மாதிரி பேட்டரி பேக் வேணும்னா எனக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம் டெலகிராமில். நான் இந்த பேட்டரி பேக் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரொடெக்டட் பேட்டரி பேக், இதுலேயே BMS பில்டினாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த கேஸு. இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த 3D பிரிண்டட் கேஸ். ரொம்ப நீட்டாக வரல, பட் அது வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு. இது பார்த்திங்கன்னா இன்புட் பேரல் ஜாக்கும் XC60 கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு அடுத்த ஹோல் இருக்கும். சென்ட்ரலில் நம்ம DIY லோகோ இருக்குது. அங்கே தான் வந்து ராக்கர் ஸ்விட்ச் போகும், DC அவுட்புட்டு, அதுக்கப்புறம் வோல்ட் மீட்டர். மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த USB போர்டு உட்காரத்துக்கு, அப்புறமா USB வயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹோல்ஸு. சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்க்ரூ எல்லாம் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த மாடல். அது தவிர்த்து நம்மளுக்கு அந்த மாடல் ரன் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பக் கன்வெர்ட்டர் வேணும். இந்த பக் கன்வெர்ட்டர் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் கரண்ட் பக் கன்வெர்ட்டர். இது வச்சு தான் நம்ம லித்தியம் அயன் பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறோம். அது தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன வேணும், ராக்கர் ஸ்விட்ச் வேணும். இது வந்து நம்ம மாடல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அது நம்ம ஹோல் ஒன்று செஞ்சோம்ல, அங்கே போய் உட்காந்துக்கும். அப்புறமா DC ஜாக், ஒன்று இன்புட்டுக்கு, இன்னொன்று வந்து அவுட்புட்டுக்கு. அவுட்புட்டுக்கு எது யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ரவுட்டர் இல்லை சின்ன 12 volt அப்ளிகேஷனும் நல்லா ரன் பண்ணலாம். ஸோ அது XC60 வந்து நம்ம 2 part adhesive வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா இந்த வோல்ட் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹாட் க்ளூ வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இது தவிர்த்து நம்மளுக்கு வேறு என்ன காம்பனண்ட் வேணும்னா ஃபியூசஸ் வேணும். இந்த மாதிரி கிளாஸ் ஃபியூஸ் உங்களுக்கு நீங்கள் இன்புட்லேயும் பேட்ரி கனெக்ஷன்லேயும் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா வந்து சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா இந்த ஃபியூஸ் நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும், ஃபயரில் ஏதாச்சும் ஆகிறதுக்கு அது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அது தவிர்த்து உங்களுக்கு ஒரு டயோட் வேணும். டயோட் எதுக்குன்னா பேக் ஃப்ளோ கரண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பேட்ரி சார்ஜ் பண்ணல, அப்போ என்ன ஆகுனா நீங்கள் டயோட் வச்சா தான் வந்து பேக் ஃப்ளோ ஆகாது பக் கன்வெர்ட்டருக்கு. ஸோ அது நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து சால்டர் பண்ணிவிட்டேன். அந்த வயரோட ஸ்விட்சோட கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் பாசிட்டிவ் எண்டு. இன்னும் நெகட்டிவ் நான் சால்டர் பண்ணல, அது நான் அப்புறமா பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோட நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அந்த DC ஜாக் கனெக்ட் ஆகிடும். அப்புறமா இந்த சைடு வந்து இன்புட் வந்து XT60 கனெக்ட் நான் சொன்ன மாதிரி அரல் டைட்டெல்லாம் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குவிக் ஃபிக்ஸ் வச்சு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த வோல்ட் மீட்டர் அங்கே போய்டும், அங்கே வந்து ஹாட் க்ளூ வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணி காட்டுறேன். இப்போ பேட்ரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஷ்ரிங்கில் அந்த ஃபியூஸ் நான் சால்டர் பண்ணி ஹீட் ஷ்ரிங்க் பண்ணிட்டேன். ஸோ ஃபியூஸ் வந்து கட்டாயமாக நீங்கள் வச்சு ஆகணும். ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் எந்த பேட்ரிஸோ இல்லை லித்தியம் அயன் திங்ஸோ யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமா இதுதான் அந்த பக் கன்வெர்ட்டருக்கு இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் சைடில் வந்து அந்த இன்புட் போய்டும். அவுட்புட் வந்து நீங்கள் டேரெக்டாக பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்ரி எப்படி கனெக்ட் பண்ணுறது அதுவும் காட்டுறேன். சர்டன் திங்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து நான் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி ஆகிடுச்சு. பேட்ரியை வந்து நான் டபுள் சைடட் டேப்பும் போட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அந்த டபுள் சைடட் டேப்பே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த டபுள் சைடட் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்துடும். ஸோ அந்த பேட்ரி பேக் லிஃப்ட் பண்ணியே காட்டினா உங்களுக்கு அந்த செக்யூராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் அந்த பவர் சப்ளையோட இன்புட் ரிமூவ் பண்ணுறேன். சார்ஜ் பண்ணுறதுக்கு நான் என்னோடய மார்சன் 24 volt PS யூஸ் பண்ணுறேன், SMPS. ஸோ ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட் இந்த டிவைஸை. ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த XC60 கனெக்டர் ஃபுல்லாக நம்ம சால்டர் பண்ணி ஹாட் க்ளூ போட்டு அரல் டைட் போட்டு உட்கார வச்சாச்சு. இதுதான் நம்மளோட இன்புட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் இருக்கும், DC அவுட்புட், வோல்ட் மீட்டர். ஸோ ஆன் பண்ணோன்னே நம்மளுக்கு
யூஎஸ்பி ஆன் ஆகிடும், வோல்ட் மீட்டரும் உங்களுக்கு ஆன் ஆகிடும், எவ்வளோ பேட்டரி வோல்டேஜ் காட்டும். இப்போ 11.8 இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட், அந்த பக் கன்வெர்ட்டரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவும் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் என்ன பண்ணியிருக்கேன்னா டைரெக்டாக பேட்டரியோட நெகட்டிவும் அந்த போர்டோட நெகட்டிவும் கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அதான் அந்த பேட்டரியோட நெகட்டிவ். அதாவது பார்த்தீங்கன்னா போர்டோட நெகட்டிவ், அந்த யூஎஸ்பி போர்டோட நெகட்டிவும் அதுக்கு மேலே ஒரு நெகட்டிவ் இருக்கும். அது வந்து நம்ம டிசி அவுட்புட்டுக்கு போகும், அந்த ஜாக்குக்கு போகுது. ஸோ இப்போது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவ் போயிட்டு இந்த ஹீட் ஷ்ரிங்க்குள்ளே வந்து நான் 2 டயோட் சால்டர் பண்ணியிருக்கேன் பேரலில். எதுக்கு நான் டயோட் சால்டர் பண்ணேன்னா, இப்போ நீங்கள் டேரெக்டாக பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா பக் கன்வெர்ட்டருக்கு கரண்ட் அவுட்புட்லேருந்து போயிட்டு இருக்கும். ஸோ பக் கன்வெர்ட்டர் ஆன் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சைட்லேருந்து மட்டும் கரண்ட் போகிறதுக்காக மட்டும் தான் டயோட் கனெக்ட் பண்ணேன். அப்புறமா அந்த டயோட்லேருந்து நம்மளுக்கு ஒரு 10 amp ஃபியூஸுக்கு போகும். இந்த வாட்டி வந்து நான் மினி பிளேட் டைப் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபியூஸ்லேருந்து உங்களுக்கு ராக்கர் ஸ்விட்ச்க்கு ஒரு வயர் போயிடும். அதுக்கப்புறமா அடுத்த சைடு வந்து பேட்டரி கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் மாடியூலோட திங்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறதுக்கு. என்னென்னா நீங்கள் கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மார்சனோட இன்புட் சப்ளை நான் XT60 வச்சு நான் கனெக்ட் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு அந்த பக் கன்வெர்ட்டர் போர்டு ஆன் ஆகிடும். 12.6 வோல்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆம்பியர் வந்து நான் 2.5 ஆம்ப்க்கு நான் கட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 ஆம்ப்க்கு மேலே அவுட்புட் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹீட் ஷ்ரிங்க் வேறு வச்சு நான் வச்சுருக்கேன். ஸோ இது ஆகணுன்னே என்ன ஆகுதுன்னா, நம்ம டயோட் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. ஸோ அதுக்கு நான் வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு இந்த ஐடியா பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா MOSFET ஒரு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது MOSFET எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ஸ்விட்ச் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணோன்னா, MOSFET வந்து இன்புட் கரண்ட் வந்தோன்னே அந்த ஸ்விட்ச்சு கனெக்ட் ஆகிட்டு அந்த பக் கன்வெர்ட்டருக்கு கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் இன்புட் கொடுக்கலனா பக் கன்வெர்ட்டர் வந்து அவுட்புட் வந்து பேட்டரி கனெக்ட் ஆகிடாது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு கரண்ட் வந்து எப்போவுமே பேக் ஃப்ளோ ஆகிட்டு பக் கன்வெர்ட்டருக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து அந்த MOSFET வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்கிமேட்டிக்ஸும் நான் காட்டுறேன் இப்போது. ஸோ இதுதான் என்னோடய ஸ்கிமேட்டிக்ஸு. நீங்கள் பாஸ் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த த்ரெடட் இன்சர்ட் சொன்னால, அந்த ஹீட் த்ரெடட் இன்சர்ட் அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்க்ரூ பண்ண முடியும். ஸோ அதுவும் நான் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ இப்போது பவர் பேங்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பக் கன்வெர்ட்டர் என்ன பண்ணியிருக்கேன்னா, பின்னாடி டபுள் சைடட் டேப் வச்சு நான் அந்த சைடில் உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் MOSFET வந்து நம்ம கேப்டான் டேப் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு, எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் இன்சர்ட்டும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சைடில் கொஞ்சம் நிறையவே இடம் இருக்குது. அந்த வயர்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே உட்கார வச்சிடலாம் நல்லா. ஸோ அதுதான் அந்த MOSFET. ஸோ என்னோட ஐடியாவில் தான் இந்த MOSFET ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ சப்போஸ் உங்களால் நல்ல ஐடியா பண்ண முடியும்னா நீங்கள் வேறு மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு. நம்ம ஸ்க்ரூவும் பண்ணிடலாம் இப்போது. ஸோ ஓவரால் இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பவர் பேங்க் கூட சொல்ல முடியாது, இது கொஞ்சம் பெருசு தான். இது ஒரு DIY மாதிரி தான் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஷயோமியோட 30,000 mAh பவர் பேங்க்கே உங்களுக்கு 2,200 வந்துடும். ஸோ இது நம்ம நிறைய ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணலாம் இல்லை, அதனால தான் வந்து DIY பண்ணுறது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜஸ்ஸு. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அவுட்புட்டும் வோல்ட் மீட்டரும் ஆன் ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக செக்யூர் பண்ணியாச்சு, ஸ்க்ரூவும் பண்ணியாச்சு. சைடில் மட்டும் கொஞ்சம் அந்த த்ரெட் இன்செர்ட் மட்டும் ஹீட் பண்ணும்போது அந்த கேஸ் லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. அதான் அந்த இன்செர்ட்ஸு.
ஸோ இது நம்ம சோலார் பேனல் வச்சும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுதான் அங்கே ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் போர்ட்டபுளாக கூட இருக்கும், நீங்கள் அவுட்புட்டை கூட எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆலன் நட்ஸ் வச்சு தான் நான் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களால் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாச்சும் ஒரு சஜஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் என் சேனல் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.